வீவர்ஸ், வாழை இலையில விருந்து வச்சு வகை வகையா சாப்பாடு போட்டா யாருக்குதான் சாப்பிட பிடிக்காது? அப்படியே அந்த வாழை இலை விருந்துல கண்டிப்பா ஒரு ஓரத்துல ஊறுகாய் இருக்கும். அந்த ஊறுகாய் தான் எல்லாத்துக்கும் பெரிய அளவு சைடிஷா இருக்கும். ஊறுகாவை பத்தி நினைச்சாலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவில செய்வாங்க. அதுல நிறைய வகையான ஊறுகாய் இருக்கும். செப்பரேட்டா ஊறுகாய் செய்யறதுக்கு பதிலா நான் ரெண்டு சேர்ந்த கலவையாட்டு செய்ய போறேன். ஊறுகாவை அதிகம் பேருக்கு பிடிக்கும். ஆனா ஊறுகாவுல எண்ணெய், உப்பு, காரம் இருக்குன்னு பலர் அதிகம் ஒதுக்கவும் செய்வாங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்ட சிக்கனை எண்ணெயில போட்டு வறுத்து எடுக்கணும். இனி ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கலாமா? இத்தனோண்டு கொஞ்சம் ஊறுகாய் சாப்பிட்டா போதும். அப்படியே அந்த உமிழ்நீரை அதிக சுரக்க செய்வது நம்ம தலைவர் ஊறுகாய் தாங்க. சரி ஊறுகாய பார்த்த உடனே உங்களுக்கு வாயில எச்சி ஊறுதா? அப்போ நீங்க சிக்கன் வாங்கும் போது பக்கத்துல காய்கறி கடையில ஒரு மாங்காவும் வாங்கிட்டு போன்லெஸ் சிக்கன் வச்சு செய்து பாருங்க. என் சேனல்ல மறக்காம இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கடைசியா தாளிச்சு சேர்த்துற வேண்டியதுதான். அப்படியே கையோட விருந்து சாப்பாடு சாப்பிடும் போது ஓரத்துல இருக்கிற ஊறுகாவை தொட்டுக்க மறந்துடாதுங்க. வரட்டா?